ஹலோ எவ்ரிவன். உங்க எல்லாரையும் ஸ்கோர் கிளவரின் இந்த புது பாட்காஸ்ட்க்கு வெல்கம் பண்றதுல ஐ எம் சூப்பர் ஹாப்பி. நான் உங்க மலர். டெய்லி த ஹிந்து எடிட்டோரியல்ஸை இங்கிலீஷ்ல படிச்சு அதை அப்படியே சிம்பிள் தமிழ்ல நம்ம ஸ்டைல்ல எக்ஸ்பிளைன் பண்றது தான் ஏன் வேலை. இந்த பாட்காஸ்டோட மெயின் கோல் உங்க இங்கிலீஷ் ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது தான். ஒன் இம்பார்ட்டன்ட் திங், இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வொகாபுலரிஸோட பிரீமியம் பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காக ஃப்ரீயா காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, ஷால் வி ஸ்டார்ட்? Let's dive into the first editorial for October 3, 2025. The title is Changing the Frame on India, Forecasting and Natural Events. அதாவது அந்த பார்வையை மாற்றுவதற்கு நேரம் வந்துவிட்டது. இந்தியா முன்னறிவிப்புகள் மற்றும் இயற்கை நிகழ்வுகள் பற்றிய ஒரு எடிட்டோரியல் இது. And the subheading says, India must use forecast to better prepare for calamities. வரும் பேரழிவுகளை எதிர்கொள்ள இந்தியா முன்னறிவிப்புகளை சரியாக பயன்படுத்த வேண்டும். Okay, let's get into the content. India received 8% more monsoon rain this year than normal. இந்தியால இந்த வருஷம் பருவமழை சாதாரணத்தை விட 8% அதிகமா பெஞ்சிருக்கு. From a bird's eye view, this is bountiful. மேல இருந்து பார்த்தா, லிட்ரலி பறவை பார்வையில பார்த்தா இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி தெரியும். பவுண்டிஃபுல்னா அதிகமா, நிறைய இருக்கிறது. Official numbers suggest that the total area sown under kharif crops until mid-September, official data படி mid-September வரைக்கும் காரிஃப் பயிர்கள் விதைக்கப்பட்ட மொத்த பரப்பளவு increased by around 15 lakh hectares to about 1110 lakh hectares. கவனமா கேளுங்க, 15 lakh hectares அதிகமாகி மொத்தமா 1110 lakh hectares உயர்ந்திருக்கு. Rice cultivation has seen significant growth of over 8.45 lakh hectares to over 43.8 lakh hectares. நெல் பயிரிடுதல்ல 8.45 lakh hectaresக்கும் அதிகமான வளர்ச்சி இருக்கு. இப்போ மொத்தமா 43.8 lakh hectaresக்கு மேல போயிருச்சு. Compared to 430 lakh hectares during the same period last year. போன வருஷம் இதே டைம்ல இது 430 lakh hectares தான் இருந்துச்சு. So good news for agriculture, right? வெயிட் பண்ணுங்க. Pulses, coarse cereals and oilseeds have shown similar trends. பருப்பு வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் எண்ணெய் வித்துகள் இதெல்லாம் கூட இதே மாதிரி நல்ல வளர்ச்சி காட்டிருக்கு. In India's main reservoirs, the total available water capacity is, as of late September, 163 BCM, billion cubic meters. இந்தியாவோட முக்கியமான நீர்த்தேக்கங்கள்ல லேட் செப்டம்பர் கணக்குப்படி 163 BCM தண்ணி இருக்கு. up from the 157.8 BCM last year. போன வருஷம் இது 157.8 BCM தான் இருந்துச்சு. ஸோ தண்ணியும் இப்போ ஜாஸ்தி தான். 1 BCM is trillion liters. ஒரு BCMனா 1 trillion லிட்டர். கணக்கு போட்டு பார்த்தா தலை சுத்திடும். However, torrential rains, particularly in August and September. ஆனால் இங்குதான் ட்விஸ்ட். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர்ல பெய்த கனமழை, டொரென்ஷியல்னா பெரும் மழை, saw several districts in Himachal Pradesh, Jammu and Kashmir and Punjab inundated, even cut off. Himachal Pradesh, Jammu and Kashmir மற்றும் பஞ்சாப்ல பல மாவட்டங்கள் வெள்ளத்துல மூழ்கிடுச்சு. சில இடங்கள்ல துண்டு கூட ஆயிடுச்சு. After swollen rivers breached their flood marks. அங்க இருக்கிற நதிகள்ல தண்ணி கரைய உடைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வந்ததால இந்த நிலைமை. In Punjab, entire villages have been inundated, sinking farmland. பஞ்சாப்ல மொத்த கிராமங்களே வெள்ளத்துல மூழ்கிடுச்சு, விவசாய நிலங்கள் எல்லாம் பாழா போயிடுச்சு. While not a story unique to this year, there have been several landslides and flooding, urban or rural. இது இந்த வருஷம் மட்டும் நடக்கிற கதை கிடையாது. நம்ம ஊர்லயும் சரி வெளியூர்லயும் சரி அநேக நிலச்சரிவுகள், வெள்ளப்பெருக்குகள் நடந்திருக்கு. Land erosion and siltation were widespread across the country, leading to colossal damage. மண் அரிப்பு மற்றும் வண்டல் படியதுன்னு நாடு மொத்தமும் நடந்து கொல்லாசல்னா மிக பெரிய அளவுல சேதம் ஏற்பட்டிருக்கு. Seasonal rainfall over northwest India, central India and south peninsula were 27%, 15% and 10% more than their seasonal averages. வடமேற்கு இந்தியா, மைய இந்தியா மற்றும் தென்னிந்தியால பருவமழை அவங்களோட சாதாரண அளவை விட முறையே 27%, 15% மற்றும் 10% அதிகமா பெஞ்சிருக்கு. In several instances, there were reports of cloud burst. In meteorological terms, a very specific definition.
பல இடங்கள்ல கிளவுட் பர்ஸ்ட் ஆயிடுச்சுன்னு ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. வானியலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெஃபினிஷன் இருக்கு. When state officials reported a deluge, they indefinitely used the term cloud burst. ஒரு பெரும் வெள்ளம் வந்ததா ஸ்டேட் officials ரிப்போர்ட் பண்ணும்போது எப்பவுமே இந்த cloud burst term தான் யூஸ் பண்றாங்க. ஃபேன்சி வேர்ட்ல only in a single instance in Tamil Nadu did this actually bear out. ஆனா உண்மையிலே தமிழ்நாட்டுல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த வானியல் டெஃபினேஷனுக்கு பொருந்துற மாதிரி cloud burst நடந்திருக்கு. While technical definitions might appear as a quibble, they influence the public perception of such events. இந்த டெக்னிக்கல் டெஃபினேஷன்ஸ்லாம் ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம். குவிபிள்னா சின்ன விஷயத்துக்கு ஆர்கியூ பண்றது. ஆனா இதுதான் மக்களோட பார்வைய மாத்துது. A cloud burst suggests something that is exceedingly rare and unforeseen, whose brunt must only be borne. கிளவுட் பர்ஸ்ட்னு சொன்ன உடனே அது ரொம்ப அரிதாக எதிர்பாராம நடந்தது, அதனால வர கஷ்டத்தை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும்னு ஒரு எண்ணம் வருது. On the other hand, even terms such as normal rainfall, even though their visible impact can be frequently as damaging, இன்னொரு பக்கம் நார்மல் மழைன்னு சொன்னாலும் அதனால வர பாதிப்பு அதே அளவுக்கு மோசமா இருந்தாலும் also tend to convey fact accompli. என்னடா பெரிய வேர்டா இருக்கே, அதாவது நடந்து முடிஞ்ச விஷயம் இனி ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஒரு ஃபீலிங்க கொடுக்குது, விதியை நொண்டு கொள்ள வேண்டியதுதான்னு நினைக்க வைக்குது. Since April, the Indian Meteorological Department IMD has consistently pointed to seasonal rainfall being above normal, or at least 4% more than the long period average of 87 centimeters as per its forecast. ஏப்ரல்ல இருந்தே நம்ம IMD பருவமழை நார்மலை விட அதிகமா இருக்கும்னு தொடர்ச்சியா சொல்லிட்டே தான் இருந்தாங்க. அவங்க ஃபோர்காஸ்ட் படி நீண்ட கால ஆவரேஜான 87 சென்டிமீட்டரை விட 4% அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க. Whenever its figures bear out, it is framed as a victory of forecasting. ஒவ்வொரு தடவையும் அவங்க சொன்னது நடக்கும்போது அதை ஃபோர்காஸ்டிங்கோட வெற்றியா காமிக்கிறாங்க. ஆனா and less a failure of adequately preparing for calamity. ஆனா ஒரு பேரழிவுக்கு சரியா தயாராக தவறிட்டாங்கன்னு அது யாருமே சொல்வதில்ல. While the establishment has forever been psychologically primed to treat a warning of drought as worth bracing for on a war footing. ஒரு வறட்சி எச்சரிக்கை வந்தா நம்ம அரசாங்க அமைப்புகள் அதை ஒரு வார் ஃபூட்டிங்ல, அதாவது யுத்தகால அடிப்படையில எதிர்கொள்ள மனசெலவுல எப்பவுமே தயாரா இருப்பாங்க. Excess rains are seen as natural munificence. ஆனா அதிகமா மழை பெய்தா அதை இயற்கையோட வரும் ஒரு கிஃப்டா பாக்குறாங்க. மியூனிஃபிஷன்ஸ்னா பெருந்தன்மை, கொடை. With developments in forecasting technology and the know-how to improve infrastructure, forecasting technologyல இவ்ளோ வளர்ச்சி, அல்டேப்புகளை மேம்படுத்துவதற்கு அறிவு இருக்கும்போது it is high time that this framing is modified. இந்த பார்வையை, இந்த ஃப்ரேமை மாத்துறதுக்கு இதுதான் சரியான நேரம். Failure to do so ought to be seen as an abdication of the government's responsibility to the public. அப்படி செய்ய தவறினால் அது அரசாங்கம் மக்கள் மேல் உள்ள தன் பொறுப்பை துறப்பதற்கு சமம். abdicationனா பொறுப்பை கைவிடுறது. So, government should be accountable. Alright guys, ஒரு சின்ன பிரேக். இந்த எடிட்டோரியல்ல கொலாசல், குவிபிள், abdication நிறைய புது வேர்ட்ஸ் பார்த்தோம்ல. ஐயோயோ, இவ்ளோ வேர்ட்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேண்டாம், ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அங்க vocabularies, idioms and phrases, phrasal verbsனு எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் வச்சு சொல்லி தரோம். ஒரு தடவை படிச்சா போதும், மறுபடியும் மறக்காது, லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு விஷயம், நம்ம இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஒரு பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் ஆகுது கைஸ். ஸோ ப்ளீஸ் உங்க சப்போர்ட்டை காட்டுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பிரேக் முடிஞ்சாது. அடுத்த எடிட்டோரியலுக்கு போலாமா? லெட்ஸ் மூவ் டு தி செகண்ட் எடிட்டோரியல். தி டைட்டில் இஸ் ஃப்ராட் ஃப்ரான்ச்சைஸ் on a nationwide special intensive revision exercise. ஃப்ராட்னா நிறைய சிக்கல்கள், ரிஸ்கோட கூடியதுன்னு அர்த்தம். ஃப்ரான்ச்சைஸ்னா ஓட்டு போடுற உரிமை. ஸோ சிக்கல்கள் நிறைந்த வாக்குரிமை. இது நாடு தழுவிய SIR எக்ஸசைஸ் பற்றியது. The subheading says, a nationwide SIR will replicate the risks revealed in Bihar. ஒரு தேசிய அளவுல SIR நடத்தினா அது பீகார்ல வெளிவந்த அபாயங்களை மீண்டும் கொண்டு வரும்னு. Okay, let's see what happened in Bihar.
The Election Commission of India's completion of the special intensive revision of electoral rolls in Bihar. இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷன் பீகார்ல வாக்காளர் பட்டியலை திருத்துற ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் யானி எஸ்ஐஆரை முடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ்க்கு அப்புறம் ஃபைனல் கவுண்ட் 7.42 crore எலெக்டர்ஸா இருக்கு. இது ஆரம்பத்துல இருந்த 7.89 crore விட ஒரு பெரிய குறைப்பு. வாவ், ஆல்மோஸ்ட் 47 lakh people காணோம். While the purpose was indeed to clean up the rolls, the lived reality of the exercise. இந்த எக்ஸசைஸோட நோக்கம் வாக்காளர் பட்டியலை க்ளீன் பண்றதுதான் என்றாலும் அது நடந்த விதம், including the manner in which it had to be corrected by the Supreme Court of India. சுப்ரீம் கோர்ட்டே தலையிட்டு சரி செய்ய வேண்டிய அளவுக்கு மோசமா நடந்ததையும் சேர்த்து பார்க்கும்போது, renders the ECI's ambition to extend the SIR nationwide a matter of concern. ECI இந்த SIR இந்தியா முழுக்க கொண்டு வர நினைக்கிறது ஒரு கவலை அளிக்கிற விஷயமா மாறிடுச்சு. The events in Bihar warned of the dangers of adopting a default attitude towards the electorate. பீகார்ல நடந்தது வாக்காளர்களேவே சந்தேக கண்ணோட பார்க்கறதால வர்ற அபாதுகளை எச்சரிச்சிருக்கிறது. While the reasons for the deletion of 65 lakh names from the draft rollல இருந்து 65 lakh பேர்களை நீக்கியதற்கு சொல்லப்பட்ட காரணங்கள், on ostensible grounds such as death, migration, duplication and lack of enumeration, were administratively sound. ஆஸ்டென்சிபிள்னா வெளித்தோற்றத்துக்கு, ஸோ வெளிய பார்க்க இறப்பு, இடம் பெயர்ந்த இரட்டை பதிவு மாதிரி காரணங்கள் சொன்னாங்க. இதெல்லாம் நிர்வாக ரீதியா சரியான காரணங்கள் தான், பட் த ப்ராசஸ் பை விச் தே வர் இன்வோக்ட் வாஸ் ஓபேக். ஆனா அந்த காரணங்களை யூஸ் பண்ண மெத்தட் ரொம்ப ஓபேக்கா இருந்துச்சு, அதாவது வெளிப்படையற்ற தன்மையோட இருந்துச்சு. The ECI provided no consolidated list of the excluded and no meaningful prior notice. ECI நீக்கப்பட்ட மக்களோட ஒருங்கிணைந்த லிஸ்டையும் கொடுக்கல, அர்த்தமுள்ள முன் அறிவிப்பும் கொடுக்கல, and attached no reasons to individual cases until the court insisted on these particulars. கோர்ட் இன்டர்வென் பண்ணி கேட்கிற வரைக்கும் ஒவ்வொரு கேஸ்க்கும் என்ன காரணம்னு கூட சொல்லல. Reports indicated that women were deleted in disproportionate numbers, raising questions about the exercise's accuracy. ரிப்போர்ட்ஸ்ல பெண்களோட பேர்கள் ரொம்ப அதிகமா டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா நீக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. இது அந்த எக்ஸசைஸோட துல்லியத்தன்மை மேல கேள்வி எழுப்புது. Even now the ECI has not disclosed why 3.66 lakh names were removed between the draft and final rolls. இப்ப கூட டிராஃப்ட் ரோலுக்கும் ஃபைனல் ரோலுக்கும் நடுவுல எதுக்கு 3.66 lakh names நீக்கப்பட்டுச்சுன்னு ECI சொல்லல. The split of Form 6 additions and a count of alleged foreign nationals a raison d'etre of the exercise. புதுசா Form 6 மூலமா சேர்த்தவங்க எவ்வளவு பேரு, alleged foreign nationalனு சொல்லப்பட்ட அவங்க எவ்வளவு பேருன்னு விவரம் சொல்லல. இந்த foreign nationalஸை கண்டுபிடிக்கிறது தான் இந்த எக்ஸசைஸோட raison d'etre, அதாவது முக்கிய நோக்கமே. But vagueness over which now risks erecting a bogeyman. ஆனா இப்போ இதுல இருக்கிற வேக்னஸ் ஒரு தேவையில்லாத போகிமேன், அதாவது ஒரு பயத்தை உருவாக்கும் ரிஸ்கை ஏற்படுத்துது. The ECI also refused to accept widely held identity documents. ECI மக்கள் கிட்ட அதிகமா இருக்கிற ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸை கூட அக்செப்ட் பண்ண மறுத்துட்டாங்க. Most of the poor, illiterate, women, scheduled caste and OBC மக்கள் கிட்ட ECI கேட்ட டாக்குமெண்ட்ஸ் அதிகமா இருக்காது, including birth certificate and caste and domicile papers. For example, birth certificate, ஜாதி சான்றிதழ, இருப்பிட சான்றிதழ மாதிரி டாக்குமெண்ட்ஸ். கரெக்ட் தான், டெய்லி சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க கிட்ட எப்படி birth certificate இருக்கும்? A nationwide SIR conducted under the same requirements used in Bihar would likely replicate the same risks of exclusion. பீகார்ல யூஸ் பண்ண அதே ரூல்ஸ் வச்சு இந்தியா முழுக்க SIR நடத்தினா இங்கேயும் அதே மாதிரி மக்கள் நீக்கப்படும் அபயம் இருக்கு. Electoral management research, including studies by the International Institute for Democracy and Electoral Assistance. Electoral management researchல ஒரு இன்டர்நேஷனல் அமைப்பு சொன்ன ஆய்வுகள் படி points to 3 practices that enhance inclusion in roll revision. வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல மக்களை உள்ள சேர்க்கிறதுக்கு 3 practices ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. Door-to-door verification by enumerators to supplement self-reporting. முதலாவது, மக்கள் தன்னாவே ரிப்போர்ட் பண்றதோட சேர்த்து என்யூமரேட்டர்ஸ், அதாவது கணக்கெடுப்பவர்கள் வீடு வீடா போய் வெரிஃபை பண்ணணும். The use of widely held identity documents such as Aadhaar and ration cards in India. ரெண்டாவது, மக்கள் கிட்ட ஈஸியா இருக்கிற ஆதார், ரேஷன் கார்டு மாதிரி டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணணும்.
to minimize barriers for citizens without birth or caste certificates. இது birth certificate, caste certificate இல்லாத மக்களுக்கு இருக்கிற தடைகளை குறைக்கும். And advanced publication of reasons for proposed deletions combined with an accessible appeals process. மூணாவது, ஒருத்தரோட பேரை நீக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான காரணத்தை வெளியிடணும் அண்ட் அவங்க ஈஸியா அப்பீல் பண்றதுக்கும் ஒரு வழி செய்யணும். India's prior revisions, particularly in the early 2000s, depended more extensively on local booth-level officers and physical checks. இந்தியால முன்பு நடந்த revisions, especially 2000sல local booth-level officers-ஐயும் நேரடி ஆய்வுகளையும் நம்பிதான் பண்ணாங்க, which helped to identify errors without shifting the entire burden onto the electors. இது மொத்த பொறுப்பையும் வாக்காளர்கள் மேல் போடாம தவறுகளை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுச்சு. A nationwide SIR could also draw on digital tools to consolidate and publish exclusion data. ஒரு தேசிய SIR digital tools-ஐ யூஸ் பண்ணி நீக்கப்பட்ட டேட்டாவை ஒருங்கிணைச்சு வெளியிடலாம், while ensuring physical notice at the constituency level. அதே நேரத்துல தொகுதி அளவுல நேரடி அறிவிப்பு கொடுத்து வெளிப்படைத்தன்மையையும் பிரைவசியையும் பேலன்ஸ் பண்ணணும். Such measures would help the ECI ensure that no legitimate voter is excluded. இது மாதிரி நடவடிக்கைகள் எந்த ஒரு சரியான வாக்காளரும் நீக்கப்படாம இருக்கிறத ECIக்கு உறுதி செய்யும், especially at a time when Karnataka's Aland incident has raised sharp doubts on its technical competency. முக்கியமா கர்நாடகால ஆலண்ட்ல நடந்த சம்பவம் ECIயோட டெக்னிக்கல் திறமை மேல பெரிய சந்தேகங்களை எழுப்பியிருக்கிற இந்த நேரத்துல இது அவசியம். And that's a wrap for today, folks. 2 எடிட்டோரியல்ஸையும் நம்ம ஸ்டைல்ல அலசி ஆராய்ச்சிட்டோம். ஐ ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். பட் வெயிட், போகாதீங்க, த டே இஸ் நாட் ஓவர் yet. இது IPL சீசன் இல்லைனாலும் நம்ம சேனல்ல எப்பவுமே லீக் நடக்கும். அதுதான் தி IPL ஃபார் எடிட்டோரியல் vocabulary. கரெக்டா ஈவினிங் 7 மணிக்கு நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலுக்கு வந்துருங்க. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண எடிட்டோரியல்ஸ்ல இருந்து எடுத்த vocab வேர்ட்ஸ் வச்சு ஒரு லைவ் குவிஸ் நடக்க போகுது. அதுதான் எடிட்டோரியல் vocab லீக். மந்த்லி லீக் இருக்கு, ஸ்கோர்ஸ் ட்ராக் பண்ணுவோம் அண்ட் டாப் பெர்ஃபார்மர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ உங்க vocabulary பவரை டெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஜாயின் த vocabulary now. Joining link is in the description. This is Malar from Score Clever signing off. நாளைக்கு சந்திப்போம். Keep learning, keep growing. Bye bye.